நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாச்சும் சொல்லு. நேத்து நைட்டு செம்ம மழை இல்ல, வீட்டுக்கு போறதுக்குள்ள பயங்கரமா நனைஞ்சிட்டேன். ஆதார் அட்டெல்லாம் வாங்கிட்டியா? நான் ஒரு தடவை திருச்சிக்கு போயிட்டு வரணும். என்ன கிண்டல் பண்றியா? என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்டேன். நீ தானே ஏதாவது பேச சொன்ன, அதான் பேசுன. ஏன் பிடிக்கலையா? வேற ஏதாவது பேசவா? உன் சுடிதார் நல்லா இருக்கு. நான் போயிடுவேன். சரி, போறதுன்னா போ. ஏன்டி இப்படி பண்ற? வேற என்ன பண்ண சொல்ற? ஒழுங்கா என்கிட்ட பேசு. ஒழுங்கா உன்கிட்ட பேசணும்னா வாயால பேச முடியாது, கையால தான் பேசணும். அடிச்சு உன் பல்லு கீழதான் பேத்தாதான் சரியா வரும். என் நிலைமை என்னன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. மண்ணாங்கட்டி, ஏன்டி இப்படி இருக்கீங்க? நான் வாழ்க்கையில யார வேணா சகிச்சுப்பேன், ஆனா இந்த முட்டாள்களை கண்டா மட்டும் எனக்கு டென்ஷன் ஆயிடுது. நான் என்ன பண்ணேன்? எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, அதுதான் பிரச்சனையே. அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? கார்த்திக்க காதலிக்கிறேன்னு சொல்லிருப்பல. அதுக்காக தானே போனோம். அப்புறம் என்ன? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ சொல்லியாச்சுன்னு நினைச்சுக்கோ. மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசி. ஆனா நான் சொல்லலையே. அடி பாவி, என்னமோ ஏதோ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலன்ற மாதிரி பேசுற. அப்படி இல்ல, என்னமோ அதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியே அன்னைக்கு போன் வந்த மாதிரி இருக்கு. இது ஆவற கதை இல்ல. அப்படி இல்லடி. உன் பிரச்சனை என்ன இப்போ? எனக்கே தெரியல. கார்த்திக் வேணுமா வேணாமா? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? வேணும் அல்லது வேணான்னு ஒரு பதில் சொல்லு. அவனும் அதை தான் சொல்றான், நீயும் அதை தான் சொல்ற. யார கேட்டாலும் இததான் சொல்லுவாங்க, வேணுமா வேணாமா. வேண்டான்னு நினைச்சா நான் ஏன் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க போறேன்? அப்போ வேணும். எங்க அப்பாவோட நிலைமையை யோசிச்சு பாரு. லவ் பண்ற, உன் பிரச்சனையே அதை வெளியே சொல்றதுக்கு நீ தயங்குற, புரியுதா? எனக்கு எல்லாரும் வேணும். காதல் அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாது. இப்ப என்ன பண்ண சொல்ற? முடிவு பண்ணு, இல்லனா அவனை விட்டு விலகி நில்லு. நான் விலகினா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். சூசனோட சேரலாம், இல்ல வர போறாளே அவனோட முன்னாள் காதலி, அவ கூடயும் சேரலாம். ஏன் என் அம்மாக்கு கூட அவனை பிடிச்சிருக்கு. ஏய், உனக்கு விஷ்ணுவை தானே பிடிச்சிருக்கு? நான் எப்ப அப்படி சொன்னேன்? இல்ல இல்ல, எனக்கு தெரியும். நீயே கார்த்திக்க கழட்டி விடும்போது நான் விஷ்ணுவை கழட்டி விடுறதுலாம் ஒரு மேட்டரே இல்ல. வேற ஏதாச்சும் பேசு. அதான், அவன் வேற யாரோடையாவது செட்டில் ஆகட்டும். நீ உருன்னு முறைக்காம அவனுக்கு வழிய விடு. ஹே, உன்னோட சேர்ந்து வாழவே, இல்ல அவன் யார் கூடயாவது சேர்ந்து வாழட்டும். அவனை வாழ விடு. இப்போதைக்கு என்ன ஆள விடு. என் தெய்வமே. கட்ட பாத்து மெதுவா வைடா, உடைஞ்சிட போகுது. வாங்க சார். மாமா, டேய் சார் வந்துட்டாரா? சார் வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். உட்காருங்க சார். டேய் புலி, ஏன்டா லேட்டு? டேய் சார் தான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டாரா. ஏன் சார் எங்களோடலாம் உட்காந்து தண்ணி அடிக்க மாட்டீங்களா? ஆமா, இப்ப எதுக்கு என்ன தேடி வந்து தண்ணி அடிக்க கூட்டு வந்தீங்க? அதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. சார், டேபிளுக்கு அந்த பக்கம் நீங்களும் இந்த பக்கம் நாங்களுமா உட்கார்ந்துட்டு இருந்தா ஒருத்தரோட மனசு இன்னொருத்தருக்கு எப்படி சார் புரியும்? அதான் சார், டானிக்க உள்ள தள்ளி கொஞ்சம் நம்மள நாம லூஸ் பண்ணிக்கிட்டா மனச திறந்து வச்சு பேசலாமேன்னு. யோ, உங்களோட பேசுறதுக்குலாம் என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கா ஊத்துங்க, குடிச்சிட்டு கிளம்புறேன். ஐயா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. டேய் புலி, சாருக்கு ஒரு பாட்டை டெடிகேட் பண்றா. எங்க முதலாளி தங்க முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. இப்பவே கண்ணை கட்டுதே. கட்ட கோட்டரையும் வாட்டரையும் மீட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஊத்து. உத்தரவு எஜமான். சார், அளந்து ஊத்துறதுல கட்டையை யாரும் அசைக்கவே முடியாது. கண்ணிலேயே கரெக்டா பிரிப்பான். யோ, பேச்ச குறையா. ஆர்டர் ஐயா. மாமா, தலைக்கு அந்த தலகரை எடுத்து வை மாமா. யோ, வையா எடுத்துக்கிறேன் வையா. ஆமா, யாரு தலை? சார், நீங்க தான் சார் எங்க தலை. ஒண்ணு வேணாம், ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். சார், என்ன சார் கிளம்புறதுலயே இருக்குங்க, ஒரு கட்டிங்க போடுங்க சார்.
சீக்கிரம் ஊத்துடா. இந்த முடிச்சு சார் இது உங்களுக்கு தான் டேய் அதை குடுறா இந்த மாமா புடி ரெடி கமான் சார் வாங்க Cheers சார் சொல்லுங்க சார் சார் என்ன சார் அதுக்குள்ள அடுத்த ரவுண்ட் ஊத்தினீங்களா ஓ முத ரவுண்ட் என்ன முடிக்கலையா குடிங்க சரியா நான் கிளம்பட்டா? அட இருப்பா. பாத்தியா, இதுக்கு தான் நான் உன் கூட குடிக்க வர மாட்டேன்றது. ஐயோ என்னப்பா சொல்லிட்டாங்க உன்னை ஏதாவது வாடா போடன்னு ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா வாப்பா போப்பா அப்பப்பா ஐயோ அப்பான்னு மரியாதை தானே கூப்பிடுறா அப்படியே கூப்பிடுறா டேய் நான் சொன்ன என்னடா அங்கதான்டா அவன் ஆபீஸ். இங்க என்னடா ஷாரு மோர் இல்ல. டேய் எங்க நான் அண்ணன், அவன் என் தம்பி. ஆரம்பிச்சானுங்கடா. டேய் மோகனே, டேய் மோகனே, உன்னை நான் என் தம்பி மாதிரி நினைச்சுதானே இந்த ஆபீஸ்ல பழகுறேன். டேய் நீ என் அண்ணனை நினைக்கிறியாடா? நினைக்கிறியாடா? சொல்லு சின்ன பையன் மறுகிறான் பத்தியா? பிளாடி பாஸ்டர். மாமா என்ன மாமா வாட்டர் சார் மேல ஊத்திட்ட அவன் மூஞ்சி குவார்டர் மாதிரி தெரிஞ்சுதுடா, அதான் வாட்டரை மிக்ஸ் பண்ண. டேய் அப்படி பார்த்தா என்னடா எட்டுனா பெரிய இதா? யோ வேணாம். ஏய் என்னடா என்ன வேணாம்? சிரிச்சுட்டே குடிச்சோம், சிரிச்சுட்டே பிரிஞ்சிரும். டேய் வேண நீ தாடா சிரிச்சுன்னு குடிச்ச, ஆனா நாங்க சிரிச்சுன்னு குடிக்கல. என்னையா அது? உங்களோட பெரிய இம்சையா இருக்கு. பாரு மாமா அவன் என்ன சொல்றான்னு. டேய் மோகன, ஒரு பச்சை கோயில மாதிரி மருதை பருக வச்சு வாட்டர் மாதிரி பாட்டில குடிக்க வச்சா உனக்கு நாங்கெல்லாம் இம்சையா தெரியுமா? என்னையா வேணும் உங்களுக்கு? சட்டீஸ் என்னது மாமா? டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. We want justice. என்ன ஜஸ்டிஸ் மாமா? டேய் நான் வேலைக்கு சேர்ந்தப்போ என் சகல சங்கர கான்ஸ்டபிளா வேலைக்கு சேர்ந்தான். அவன் ஏட்டாயி எஸ்ஐ ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி இப்ப அவன் ஏசியாவும் ஆயிட்டான். சாரி ஆயிட்டாரு. நான் சேல்ஸ்மேனா சேர்ந்தேன், இப்பவும் சேல்ஸ்மேனா தானடா இருக்கேன். ஓ அப்ப நீ சேல்ஸ்மேன், இப்ப நீ சீனியர் சேல்ஸ்மேன் ஆகலையா? அது ப்ரொமோஷன் இல்லடா, வயசானவே ஆட்டோமேட்டிக்கா சீனியர் தானே. என்ன யோ அது இல்லையா, ஆபீஸ்னா அது ஒரு பதவி உயர்வு தானையா? சார் சும்மா சொல்லாதீங்க சார். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்னா ஜூனியர், செகண்ட் இயர்னா சீனியர். சின்ன பசங்க பாடினா அது சூப்பர் சிங்கர் ஜூனியர், பெரிய பசங்க பாடினா அது சூப்பர் சிங்கர் சீனியர். யோ ஒழுங்கா வேலை செஞ்சமா, டார்கெட் அச்சீவ் பண்ணமா, ப்ரமோஷனும் சம்பளமும் வாங்கினாமான்னு இல்லாம கோட்டரை விட்டுட்டு சவுண்ட் விட்டா தருவாங்களாயா? ஆமா இவன் நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறான் மாமா. அந்த பாட்டில எடுத்து அவன் நெஞ்சில விட்டு ஆட்டுறான். நிறுத்துறா, அந்த குவார்டர் எடுத்து அவன் தலையில ஊத்தி வத்தி சிகிச்சு பத்த வேணா. ஐயோ ஆரம்பிச்சுட்டானுங்களே. புலி ஆமா இந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பாட்டு ஒன்று போடுறான். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி. ஓகே ஓகே நானும் புரிஞ்சிருச்சு, ஞானம் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. நான் ஒரு ராசி இல்லா ராஜா இனிமே நீ கூட தண்ணி இருப்பியா? தண்ணி இருப்பியாடா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி என்ன? எதுக்கு இப்படி கோவமா என்னன்னு கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிதான் கேட்டேன். என்னன்னு சொல்லு. ஒண்ணு வேணாம், நீ போ. சரி கோச்சிக்காத, விஷயத்த சொல்லு. சொல்லுடி. சூசன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ஆமா, நான் ஃபோன் பண்ணா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க.
2 தடவை ரூமுக்கு போனேன். பிஸியா இருக்கேன், அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அப்போ நான் சொல்றது பொய்யா? அப்பா அதுவா தான் இருக்கும். என்ன? இல்ல, அந்த சிட்டி பேங்க் வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லாருக்கும் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் அலாட் பண்ணிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? உனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்களே, பாக்கலையா? இல்ல, நான் கவனிக்கல. வேலை பாக்குறது சாஃப்ட்வேர் கம்பெனில, ஆனா மெயில் பாக்கல அசிங்கமா சொல்லாத ராஜி. இல்ல, நான் 4 நாள் லீவ் ஆச்சே. நீ 4 நாள் லீவு தான், ஆனா உன்னை சுத்தி இருக்கிற உலகத்துக்கு இல்லையே. என்ன லக்ஷ்மி இப்படி பேசுற? ஆமா ராஜி, நம்ம ப்ராடக்ட் ஹெட் தினமும் நம்ம எல்லாரையும் காய்ச்சி எடுக்கிறாரு, தெரியும்ல? இப்படிலாம் ஒரு டெரர் நம்ம ஆபீஸ்க்கு வருவார்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. சூசன் மாதிரி ஒருத்தவங்க அடி வாங்குறத பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கு ராஜி. எல்லாரும் கண்ணு முழிச்சு வேலை செய்யறப்போ நீ மட்டும் 4 நாள் லீவ்ல போனா கடுப்பாகாதா? ஏய், நான் என்னமோ ஜாலியா டூர் போயிட்டு வந்த மாதிரி சொல்றேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சரிம்மா, உங்க அப்பாக்கு தானே உடம்பு சரியில்லை, உனக்கு இல்லல்ல? உன்னோட பிஎம்க்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லணுமா இல்லையா? நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. நாங்க சொல்லாம இருப்போமா? ஆனா அவங்க கிட்ட நீ சொல்லணும் ராஜி. சரி, போன அன்னைக்கு வேணாம், அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் நீ ஃப்ரீயானதும் சொல்லிருக்கலாம்ல. உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம டெட்லைனை யாராலையும் மாத்த முடியாது. போய் விஸ்வநாதன் கிட்ட சொன்னா வேலையை விட்டுட்டு உங்க அப்பாவை போய் பாருன்னு சொல்வாரு. அந்த கோவம் தான் நினைக்கிறேன். போய் பேசு, பேசினா சரியாயிடும். தப்புதான் இல்ல? பயங்கரமான ஒரு தப்பு. ஆபீஸ்ன்றது வேற. அப்பாக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க வந்து ஆபீஸ்ல சொல்ல முடியாது. அது சொல்லவும் கூடாது. ஏன்னா உனக்கு மேல இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு போய் வெள்ளைக்கார கம்பெனி கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு புரியுது. பஸ்ஸை விட்டுட்ட, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, தலைவலி, காய்ச்சல்னு எந்த காரணத்தையும் ஸ்கூல் காலேஜ்ல சொல்ற மாதிரி எல்லாம் ஆபீஸ்ல சொல்ல முடியாது ராஜி. சொன்னா சிரிப்பாங்க. புரியுது லக்ஷ்மி. உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சு அனுப்பு. கொஞ்சம் லேட் ஆனாலும் வேலையை முடிச்சிரு. அப்புறம் சூசன் கிட்ட போய் பேசு. சரி. சூசன் தான். எடு. ஹலோ சூசன். ஆமா, இப்ப பரவாயில்ல. மைல்டு அட்டாக் தான். பரவாயில்ல. தேங்க்ஸ். நான் வந்து பார்க்கறேன். என்ன சம திட்டா? திட்டு இல்ல, அப்புறம் பாராட்டு. பாராட்டா? நான் வேலையை முடிச்சு அனுப்புனதுக்கு. அடி பாவி, சைக்கிள் கேப்ல எப்படி பண்ணாத? அதெல்லாம் பண்ணிட்டு தான் இவ்ளோ நேரமா என்கிட்ட நடிச்சியா? நான் ஊர்ல இருந்து எப்படி பண்ண முடியும்? ஏன் முடியாது? வீட்ல இருந்து வேலை செய்யற ஃபெசிலிட்டி இருக்காதா என்ன? ஆனா நான் வேலை செய்யல. அப்புறம் எப்படி? உன் சிஸ்டமை பாரு. என்னோட சிஸ்டம்ல இருந்து தான் யாரோ ஒர்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க. யாரும் உன் சிஸ்டத்துல இருந்து வேலை செஞ்சு அனுப்புனது? உன் செத்து போன தாத்தாவா? உன் சிஸ்டம் பாஸ்வேர்ட் யாருக்கு தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் உன் வேலையை ஏன் முடிச்சு அனுப்பணும்? என் சிஸ்டம் பாஸ்வேர்ட் கார்த்திக்கு தெரியும். அட பாவி, அவன் வேலைதானா? 4 நாள் லேட் நைட்ல ஒர்க் பண்ணும் போதே நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது இருக்கும்னு. ஏன்? ஹே லூசு, நீ மாட்டிக்க கூடாது. உன்னோட லீவால டீம் வேலை கேட்டா எல்லாரும் உன்னதான் தப்பா நினைப்பாங்கன்னு தான் இதை பண்ணிருக்கான். அவன மாதிரி ஒருத்தனை வேணுமான்னு யோசிக்கிறியே நீ எல்லாம். ஹாய். செஞ்சத வெளிய கூட சொல்லிக்காம இருக்கான் பார். அவன் தாண்டி கிரேட் மேன். சான்ஸே இல்ல. என்ன? அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாம வேலையை பாரு. என்ன
திட்ட போறீங்க அதானே? நானா? ஆமா. உங்களையா? இங்க வேற யார் இருக்காங்க? நான் எங்க உங்களை திட்ட போறேன்? ம், இது என்னடா பம்பா போச்சு? சும்மா போறவனை கூப்பிட்டு சொரியுது இந்த பொண்ணு. ஏங்க நான் என்ன திட்டுவேன் நீங்க சொல்ல வரீங்க? கார்த்திக் நல்லவன் வல்லவன், அவன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான், அவனை நீங்க மிஸ் பண்ண போறீங்க அதானே திட்ட போறீங்க? ஏங்க இதெல்லாம் சொல்லி திட்டுற மாதிரிலாம் எனக்கு பிளான் இல்ல. ஆனா இதெல்லாம் உண்மைதானே? நான் எப்பவாவது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? இல்ல. இதெல்லாம் எனக்கே தெரியும். அப்புறம் ஏங்க கார்த்தி மேட்டரை போட்டு இழுத்து அடிக்கிறீங்க? வேணும் வேணான்னு டப்புன்னு போட்டு உடைக்க வேண்டியதானே? வேணான்னா உடனே சொல்லிட மாட்டேனா? வேணும்னு நினைக்கிறதால தானே இவ்வளவு பிரச்சனையும் கஷ்டமும். இதுவும் லாஜிக்கா தான் இருக்கு. இல்லைன்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? அது ரொம்ப ஈஸி. இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? புரியுது. உங்களுக்கு புரியுது, உங்க ஃப்ரெண்டுக்கு புரியலையே. ஏன் என்ன சொல்றான்? சும்மா இழுக்காத, சொல்லு சொல்லுன்னு வெட்டி விடுற மாதிரி பேசினா மனசுக்கு கஷ்டமாவுது. அதெல்லாம் காரிடார்ல கேண்டீன்ல பேசும்போது ராஜி, பக்கத்து சீட்ல பக்குவமா உட்காந்து பேசினா அவன் புரியும். பேசினா தானே பேசுறதுக்கு, பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போனா என்ன பண்றது? ஏங்க அவன் கோவப்பட்டு பேசாம போனா விட்டுறாதீங்க, அட்டாக்க போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா பேசுவான். ம், ஏங்க வரான் பேச மாட்டான். பேசவீங்க. ஹாய் ராஜி, குட் மார்னிங். மார்னிங் மச்சான். என்னடா 8:30 மணி காட்சி பாக்குற மாதிரி ஆன் வாயை திறந்து பாக்குற? இல்லடா நாங்க ஒன்னு யோசிச்சா வேற ஒன்னு நடக்குது. அந்த லாஜிக் தானே புரியல. நீ என்ன யோசிச்ச, என்ன நடக்குது? இல்லடா ராஜி கிட்ட நீ பேச மாட்டேன்னு நினைச்சேன். அப்படியா? ஏன்? நிஜமாவே அப்படி எதுவும் தோணலையா? ம்ஹும். மச்சான் நீ தான்டா பெருந்தன்மையான மனுஷன். எனக்கு எதுவுமே புரியலடா. டேய் ராஜி சொதப்பினாலும் நீ எப்படி மச்சி கேப் விடாம லவ் பண்ற? ஏய், புரியுற மாதிரி சொல்றா. மச்சான் நீ ராஜியை லவ் பண்ற, ஆனா ராஜி உன்னை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்பவும் நீ அவங்கள வெறுக்காம அன்பா பழகுறியே, அதான். என்னடா சிரிக்கிற? இங்க பார், நான் வேணுமா வேணாமான்னு ராஜி முடிவு பண்ற வரைக்கும் நான் அவளை விட்டு தள்ளி இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? டேய் இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல தள்ளி இருக்கிறதா? ஆமா, ஏன் உங்க ஊர்ல அப்படி இல்லையா? மச்சான் தள்ளி போடுதுன்னா எங்க ஊர்ல தள்ளி போடுதுன்னு அர்த்தம். பேசாம இருக்கிறதா முதல்ல பண்ணுவாங்க. நீ எதுக்கு சிரிக்கிற? ஒன்னா பின்னி பிணையிறது, இல்ல முகத்தை பார்த்தா முறைச்சிக்கிட்டு போறது, இது ரெண்டுத்துல எது பண்ணாலும் சம்பந்தப்பட்டவங்களோட நம்மளுக்கு உறவு இருக்குன்னு அர்த்தம், எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இது மூலியமா அவங்களுக்கு எதையோ புரிய வைக்கிறோம்னு அர்த்தம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே ராஜிக்கிட்ட இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்னா பின்னி பிணையிறது, இல்ல முகத்தை பார்த்தா முறைச்சிக்கிட்டு போறது, இது ரெண்டுத்துல எது பண்ணாலும் சம்பந்தப்பட்டவங்களோட நம்மளுக்கு உறவு இருக்குன்னு அர்த்தம், எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இது மூலியமா அவங்களுக்கு எதையோ புரிய வைக்கிறோம்னு அர்த்தம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே ராஜிக்கிட்ட இல்லை. ஒரு உறவுக்குள்ள இருந்துக்கிட்டு நல்லது கெட்டது யோசிக்க முடியல, அதான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். எனக்கு ராஜிக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, அதனால எந்த கோவமும் கிடையாது. என்ன மச்சான் இது அதை விட மோசமா இருக்கும் போல. கார்த்திக், என்ன இதெல்லாம்? நமக்கு நடுவுல நமக்கு வெறும் நட்பு மட்டும்தான் வச்சுட்டு எந்த கமிட்மெண்ட்டும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம யோசிச்சு பாரு ராஜி. வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம். இந்த அப்ரோச் எனக்கு ஒன்றும் பிடிக்கலையே. ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? திரும்பவும் யோசி. உனக்காக நான் எவ்வளவு தூரம் கரெக்டா நடந்துட்டு இருக்கேன்னு உனக்கே புரியும். நான் வேணுமா வேணாமான்னு சொல்ற வரைக்கும் என்ன தள்ளி வைக்கிற அதானே? இல்ல ராஜி, நான் யாரையும் தள்ளி வைக்கல, நான் தள்ளி போறேன், அவ்வளவுதான். நீ பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை நான் சங்கடப்படுத்துறேன்னு உனக்கு தோணுச்சுன்னா உன்னை விட 1000 மடங்கு நான் கஷ்டப்படுறேன்னு அர்த்தம். இன்னும் இருக்கா இல்லையானே தெரியாம தினம் ஊசல் ஆடிட்டு இருக்க முடியாது. அதே சமயத்துல உடனடியா ஒரு முடிவு எடுணும் உன்னை வற்புறுத்த நான் விரும்பல. அதான் இந்த முடிவு. நம்ம எப்பவும் போல பேசிக்கலாம், உள்ள எதுவும் இல்லாம.
உனக்கா தோணுனா அப்ப பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். ம் என்னடா புரியுதா? புரியல, ஆனா ஓகே தான். என்ன ஓகே? அதான்டா புரியல. ம் வேலையை பாரு. ஓகே ராஜி, வேலை பார்க்கலாம். கார்த்திக், என்ன ராஜி? ம், தேங்க்யூ. இவன் பேச மாட்டேன்னு சொன்னப்போ கூட ராஜி கவலைப்படல. ஆனா அவன் சாதாரணமா பேசுறப்போ சோகம் ஜாஸ்தியா இருக்கே. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பொண்ணுங்களை 2 அடி அடிச்சா கூட தாங்கிப்பாங்க. ஆனா கண்டுக்கலனா செத்துருவாங்க.